ஆனா எந்த ஜென்மத்துல உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். என்ன சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, நீ வாப்பா. நீங்க இது வா. என்னாச்சு மாமி? சொல்லுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை மாமி? என்ன நடந்தது? என்னாச்சு? சரி விடு கவிதா, உள்ள கூட்டிட்டு போ. என்ன உள்ள கூட்டிட்டு போ. சரி நீங்க வாங்க வாங்க. ஓஹோ, மாமிக்கு கிச்சாவுக்கு முட்டிக்கிச்சா? அப்ப வைதேகி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு கிச்சா நமக்கு பயன்படுமா? என்ன மகேஷ், எங்கேயோ சர்ப்ரைஸா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன திடீர்னு கோவிலுக்கு? ரோஜா, நமக்கு 2வது குழந்தை பிறக்க போது. முதல் குழந்தை வயிற்றுல இருக்கப்போ உன்னை சரியாவே நான் கவனிச்சுக்கல. சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணேன். ஆனா இந்த முறை அப்படி இல்லை. நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும், நம்ம வீட்டுல சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும். அதுக்காக தான் உன்னை கோயில் கூட்டிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ மகேஷ். சரி வா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. இந்தாங்க 10 ரூபா கொடுங்க. சாமி, என் குழந்தை யாரோ கடத்த பார்த்தாங்க. கடவுள் புண்ணியத்துல எப்படியோ குழந்தை தப்பிச்சிருச்சு. சாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். சந்தோஷமா பண்ணிடுவோம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத். அர்ச்சனை யார் பேருக்குமா பண்ணணும்? சாமி பேருக்கு. என் வைஃப் உண்டாயிருக்கா, அதுக்கு தான் அர்ச்சனை. பேஷா பண்ணிடுறேன். பிராரம்பம். ஓம் ஸ்கந்தாய நமஹ. மகேஷ், அங்க பாருங்களேன், ஜீவா எப்படி வளர்ந்துட்டானே. எவ்வளவு அழகா இருக்கால. நான் கொஞ்சம் ஜீவாவை தூக்கட்டுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வீட்டு குழந்தைக்கு ஆசைப்படுற? உனக்கே குழந்தை பிறக்க போகுது. இன்னொரு 8 மாசம் பொறுத்துக்கோ. நம்ம குழந்தைய கொஞ்சிக்கலாம். பேசாம சாமி கும்பிடு. ஓம் அனந்த சக்தயே நமஹ. ஓம் அக்ஷோப்யாய நமஹ. ஓம் பார்வதி பிரியநந்தனாய நமஹ. ஓம் கமலாசன சம்ஸ்திதாய நமஹ. ஓம் பிரஜாபதயே நமஹ. ஓம் அக்னிகர்ப்பாய நமஹ. ஓம் சமேகர்ப்பாய கண்ணு கொட்டாம எப்படி மொச்ச கொட்ட மாதிரி என் புள்ளைய முறைச்சிட்டு இருக்கா. தான் மெழுகி ஏப்போட்டுறோம் போல இருக்கு. ஓ, என்னடி புலம்புற? ஒண்ணும் இல்லைங்க, அங்க பாருங்க, என் புள்ளைய கொள்ளி கண்ணு மாதிரி முறைச்சிட்டு நிக்கிறா. समर्पयामि। शीर्वशस्व मायुष्य मारोग्य माविदा शोभमानं महीयते धान्यं धनं पशुं भगपुत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः। श्रीवल्ली देवसेना समेत मुत्तुकुमारस्वामी देवताभ्यो नमः। संभोद बल प्रसाद बल सिद्धिरस्तु। சுவாமி, சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு ரொம்ப கண் திருஷ்டி படுது, என்ன செய்யணும்? குழந்தைக்கு யாரோட கண்ணு பறதோ அவளோட காலடி மண் எடுத்து குழந்தைக்கு திஷ்டி சிட்டி போடுங்கோ, எல்லாம் சரியா போயிடும். சரி.
ஓம் பிராக்ஞாய நமः ஓம் கிருபாலவே நமः ஓம் பக்தவத்சலாய நமः. ஏய், என் காலடி மண்ணை எதுக்கு எடுக்கிற? ஆ? ம், என் குழந்தைய அப்படியே முழுங்கி ஏப்ப விடுற மாதிரி பாத்தியே. உன் கண்ணு பட்டு என் குழந்தைக்கு திருஷ்டி பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? அதான் சுத்தி போட போறேன். ஏய் செல்வி, ஏன் கண்ணா இந்த குழந்தைக்கு திருஷ்டியா மாறிடும்? ஏமா, இந்த குழந்தைக்காக நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் இருக்கேன். அது ஜரத்துல துடிச்சப்போ விபூதி போட்டிருக்கேன். பசியில அழுதப்போ அது பசிய ஆத்தி இருக்கேன். உன்னால முடியாத காரியத்தை அந்த குழந்தைக்காக நான் செஞ்சிருக்கேன். என் ரத்தத்தையே பாலா சுரந்து தாய் பாசத்தை கலந்து அதுக்கு ஊட்டினவண்ணா நானா இந்த குழந்தை மேல திருஷ்டி போடுவேன்? செல்வி, முதல்ல இந்த மண்ணை கீழே போடு. என்னால போட முடியாது. இப்படி போறியா இல்லையா? கையை விடு. ஏய், செல்வி. செல்வி, நீ கையை விடுன்னு என்ன சொல்ல கலாட்டாங்க? பாருங்க. நான் என் குழந்தைக்கு சுத்தி போடுறேன். இவளுக்கு என்ன வந்துச்சா? தடுக்கிறா. ரோஜா கையை விடு. பாருங்க, என் காலடி மண்ணை எடுத்து குழந்தைக்கு திருஷ்டி சுத்துறா. கையை விடுன்னு சொன்னேன் இல்லம்மா. கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, என் புள்ள மேல வயிற்றுச்சல் படுற கண்ணு, எல்லா கண்ணும் தொலைஞ்சு போகட்டும், அழிஞ்சு போகட்டும். தூ தூ தூ. என்னங்க? என்னது? துப்புங்க. ரோஜா நீ போய் கார்ல உட்காரு. போமா. அதான் திருஷ்டி சுத்திட்டல, போய் கோயில் சுத்து. மகேஷ் ஒரு நிமிஷம். டேய் மகேஷ், என் புள்ளைய கடத்த திட்டம் போட்டது நீதானா? என்னது? நான் உன் குழந்தைய கடத்தினா? யார் சொன்னா? நடிக்காதடா. அந்த போட்டோகிராஃபரு உன் ஆளுன்னு ஸ்னேகா என்கிட்ட சொல்லிட்டான். ஸ்னேகாவா? அவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்காம நான் விட மாட்டேன். எப்போ இருந்து நீ கடத்தல்காரனா மாறின? ஆ? நீ எப்ப திருடனா மாறினியோ அப்பத்துல இருந்து நான் கடத்தல்காரனா மாறிட்டேன். என்பது நான் திருடனா? ஆமா. ஏன் 7 லட்சம் ரூபா எப்ப திருப்பி தர போற? 7 லட்சமா? ஆமா. நீ உன் ஆளை வச்சு என்கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடல. நல்ல குடும்பம்டா சாமி. உன் பொண்டாட்டிக்கு என் குழந்தை மேல பைத்தியம், உனக்கு பண பைத்தியம். ஏய், ஆமாண்டா, நான் தான் அந்த 7 லட்சம் ரூபாய் ஆளை வச்சு திருடினேன். நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த 7 லட்சம் பிராய்ச்சித்த செலவுன்னு வச்சுக்கோ. ஏய், ஏய், வர ஆத்திரத்துல உன்னை- கையெடு, மகேஷ், கையெடு. எட்ரா. ஐயோ அபச்சாரம். இது என்ன கோவிலா இல்ல குஸ்தி போற இடமா? சுவாமி சன்னதியில சண்டை போடாதீங்க, போங்க. என் குழந்தை நீ கடத்த பார்த்தல, உனக்கு வச்சிருக்கேன்டா வெயிட். ஏய், 7 லட்சம் ரூபாய உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருடா. பார்க்கலாம்டா. பார்க்கலாம்டா. என்ன மகேஷ், சௌக்கியமா இருக்கேளா? எனக்கு இப்போ 6வது மாசம் ஆரம்பிச்சிடுது. நானும் உங்க குழந்தையும் சௌக்கியமா இருக்கோம். ரெகுலர் செக்கப்க்கு தான் போயிட்டு இருக்கேன். என்னடி வீதியில போற வம்ப விலை கொடுத்து வாங்குறியா? இதெல்லாம் இப்ப உன்கிட்ட நான் கேட்டேனா? பிறக்க போற குழந்தையோட அப்பாக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதுக்கே இப்படி எரிஞ்சு விழுறேன். ஏய், நீ பண்ண காரியத்துக்கு எரிஞ்சு விழக்கூடாதுரி. உன்னை கொன்னே போட்டு. ஏண்டி அந்த புகழ்மணி குழந்தையை காப்பாத்துன? ஓ, உங்களுக்கு என் மேல அந்த கோவம் தானா? நீங்க எதுக்கு மகேஷ் அந்த குழந்தைய கடத்தினேன்? கிரானைட் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குழந்தைய கடத்துற வேலையை ஆரம்பிச்சிட்டேளா? இதெல்லாம் தப்பு இல்லையா? இங்க பாருங்க, சின்ன குழந்தைங்களுக்கு தீங்கு செஞ்சா அப்புறம் கடவுள் உங்க கண்ணை தான் குத்துவாரு. அந்த தண்டனையில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த குழந்தைய காப்பாத்தினேன். நீயும் அந்த புகழ்மணியும் என்கிட்ட இருந்து 7 லட்சத்தை பிடிங்கிட்டீங்கல்ல, உன் கணக்கையும் அந்த புகழ்மணி கணக்கையும் நான் செட்டில் பண்றேன்டி. கோவப்படாதீங்க மகேஷ்.
பிரச்சனையை ஆரம்பிக்கிறதும் நீங்க தான், கடைசியில அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதும் நீங்க தான். ஹை, இது என்ன மாங்கா? ஆமா, மாங்காய் தான். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரோஜா மறுபடியும் உண்டாயிருக்கா. அவளுக்கு தான் இந்த மாங்காய். என்ன அதிர்ச்சியா இருக்கா? ரோஜா உண்டை இருக்காளா? நீ என்னையும் ரோஜாவும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ண. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். ரோஜா உண்டா இருக்கா. அந்த சந்தோஷத்தை நான் கொண்டாடிட்டு இருக்கேன். நீயும் வீட்டுக்கு போய் சக்கரை பொங்க, அதான் உன் பாஷையில சொன்னோம்னா அக்கார வடிசல் செஞ்சு சாப்பிடு. ஓகே? முகத்துல அசடு வலியுது, கறி ஒட்டி இருக்கு. தொடச்சுக்கோ. இரு, நானே தொடச்சு விடுறேன். இப்ப என்னடி சொல்ற? நீங்க காஷ்மீர் ட்ரிப்பை தடுத்துட்ட, எங்க சந்தோஷத்தை தடுக்க முடியும்னு நினைச்சியா? முடியவே முடியாது. இங்க பார், என் பொண்டாட்டி ரோஜாக்காக நான் மாங்காய் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். டிரைவர் வண்டி எடுங்க. சிரிங்க மகேஷ், நன்னா ஆசை தீர சிரிங்க. என்ன இப்போ எவ்வளவு சிரிக்கிறீங்களோ இதை விட அதிகமா ஒரு நாள் அழப்புறேன், அது மட்டும் நிச்சயம். நானும் தானே உங்க குழந்தையோட மாசமா இருக்கேன். எனக்கு ஒரு நாளாவது நீங்க மாங்காய் வாங்கி கொடுத்துருக்கேளா? நேத்து உண்டானவளுக்கு இன்னைக்கு மாங்காய் வாங்கி கொடுக்குறாராம். அவளுக்கு ஒன்னும் இந்த மாங்காய் தேவையில்லை, எனக்கு கொடுங்க. குடுங்கன்றல. விடுங்க மகேஷ், எனக்கு இந்த மாங்காய் வேணும். விடுங்கன்றல, எனக்கு இந்த மாங்காய் வேணும் மகேஷ். பார், இந்த மாங்காய் என் பொண்டாட்டி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. மகேஷ், ஏண்டி, என் பொண்டாட்டிக்காக நான் வாங்கிட்டு போற மாங்காய் உனக்கு வேணுமா? இந்த ஜென்மத்துல என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு குண்டூசி கூட கிடைக்காது. நினைச்சிட்டேன்னா அது குப்பையில கடந்தாலும் அழுக்கா இருந்தாலும் அதை எடுத்து சுத்தப்படுத்தி எனக்கு சொந்தமாக்கிடுவேன். அதை அடையாம விட மாட்டேன். அது மாங்காயா இருந்தாலும் சரி, மகேஷா இருந்தாலும் சரி. நீங்களும் ஈவருக்கோ இல்லாத சுயநலக்கார பாவியா அழுக்காதான் நிக்கிறேன். இந்த மாங்காய் மாதிரி கழுவி சுத்தப்படுத்தி இந்த ஸ்னேகா ஒரு நாள் உங்களை தனக்கு சொந்தமாக்கிக்குவான். அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரதான் போறது மகேஷ். மாங்காய் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு மனுஷன் வரப்போ ஏன் இப்படி மூஞ்ச உம்மன் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? சை, வீட்டுக்கு வெளியில போனாலும் டென்ஷன், வீட்டுக்குள்ள வந்தாலும் டென்ஷன். எனக்கு துரோகம் பண்ணவங்கள நினைச்சு நான் உட்கார்ந்து வருத்தப்பட்டு இருக்கேன். நரகோண்டி, இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே நரகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, சும்மா நடிக்காதீங்க. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கடைசியா ஸ்னேகாவை எப்ப பாத்தீங்க? ஐயோ, அவளை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? நீங்க பாருங்க, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க.
நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பொய் சொல்லாதீங்க மகேஷ். நீங்களும் ஸ்னேகாவும் ரோட்ல நின்னு சிரிச்சு பேசினதை நான் பார்த்தேன். ஏண்டா ரோஜா சொல்றது உண்மையா? நீ ஸ்னேகாவை பார்த்து பேசிட்டு வரியா? ஆமா, பார்த்தேன், பேசினேன். இப்ப அதுக்கு என்ன? பாத்தீங்களா மாமா, கையும் களவுமா பிடிச்சாதான் இவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஏய், தீர விசாரிக்காம ஓன ஒப்பாரி வைக்கிறத உனக்கு பொழப்பா போச்சுடி. இங்க பார், அவளை தச்சையில தான் நான் சந்திச்சேன். திட்டம் போட்டு ஒண்ணு சந்திக்கல. அப்படி திட்டம் போட்டு சந்திக்கிறதா இருந்தா 1000 இடம் இருக்கு. கொஞ்சம் காமன் சென்ஸோட பேசு. போத நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் அவளா? உங்க 2 பேரையும் நான் பார்த்து தொலைச்சிட்டேனே. அவ இழிச்சிட்டு நின்னா நீங்க அவ கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய், அப்பதமா பேசினா அடிச்சு டேய், 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 டேய். தப்ப நீ பண்ணிட்டு தண்டனை அவளுக்கு கொடுக்குறியா? ஐயோ அப்பா, நீங்களும் அவ பக்கம் சேர்ந்து பேசாதீங்க. ச்சே, எனக்கு நேரமே சரியில்லை. உனக்கு எப்படா நேரம் சரியா இருக்கும்? ஒரு கடிகாரத்தை வச்சிருந்தா மனுஷனுக்கு நேரம் சரியா தெரியும். உன்ன மாதிரி 2 கடிகாரத்துக்கு சாவியை கொடுத்து கட்டிட்டு இருக்க மனுஷனுக்குலாம் கடைசி வரைக்கும் நேரம் சரியா இருக்கா இல்லையான்ற சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் இந்த நாட்டுல 2 பொண்டாட்டிக்காரெல்லாம் திண்டாடிட்டு இருக்கான். போதும், நிறுத்துங்கப்பா. நான் நல்லது செஞ்சாலும் யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல, நான் கெட்டது செஞ்சாலும் யாரும் மறக்கிறது இல்ல. என்ன நடந்ததுன்னு விழாவரியா கேளுங்க. சரி சொல்லுங்க, அதையும் நாங்க கேட்கலாம். ரோஜா, உனக்கு ஆசையா நான் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப எதிரில அந்த ஸ்னேகா வந்தா. வேணும்னே நான் வம்பு கெடுத்து, நானும் மாசமா தான் இருக்கேன், எனக்கு அந்த மாங்காவை கொடுங்கன்னா, உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த மாங்காவை புடுங்க பார்த்தா. எனக்கு அவளுக்கு கொடுக்க பிடிக்காம அதை தூக்கி குப்பையில போட்டேன். இதுதான் நடந்தது. நிஜமா இதான் நடந்ததா? சத்தியமா சொல்றேன். நான் உனக்காக வாங்கிட்டு வந்த மாங்காவை அவ குப்பையில தூக்கி எறியும்படி பண்ணிட்டா. அப்படியே எல்லா மாங்காவும் குப்பையில விழுந்துருச்சு. அதையும் அவ விட்டு வைக்கல. அதை எடுத்து என் கண் முன்னாடி சாப்பிட்டு இந்த மாங்காவை அடைஞ்ச மாதிரி கூடிய சீக்கிரத்துல உங்களையும் நான் அடைவேன்னு என்கிட்டயே சவால் விட்டு போறான். ஓஹோ, சவால் வேற விட்டுட்டு போறா? அப்ப நான் ஒருத்தி இங்க எதுக்கு இருக்கேன்? நானும் அவளான்னு பாத்துட்டேன். பரமசிவம் குடும்பத்துக்கு குண்டு வச்சது இந்த மாம்பழம் தான். கடைசியா முருகர் கோச்சிக்கிட்டு ஆண்டியா மாதிரி பழனி மலைக்கே போயிட்டாரு. அதே மாதிரி இந்த மாங்காய் விஷயத்துல அந்த ஸ்னேகா மகேஷ ஆண்டியா நிறுத்திடாம நம்ம தான் காப்பாத்தணும். ஜாக்கிரதையா இருக்கணும். இதோமா, நான் மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ சாப்பிடுறியா? மாம்பழ விவகாரம்னு இவ்வளத்தையும் சொல்லிட்டு என்ன மாங்காய் சாப்பிட சொன்னா எனக்கு வேண்டாம் மாமா. அது மட்டும் இல்ல, யார் மாங்காய் வாங்கி கொடுத்தாலும் அது மகேஷ் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்காது. உன்னை கேட்டேன் பாரு, எனக்கு இது தேவைதாமா? ஐயோ மாமா, நான் உங்களை தப்பா சொல்றேன். அதெல்லாம் இல்லம்மா, நீ சொன்னதுதான் கரெக்ட். டே மகேஷ், ரோஜாக்கு வேற மாங்காய் வாங்கி கொடுறான். சாரி ரோஜா, புள்ள தாச்சு பொண்ணு, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்பவே போய் மாங்காய் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேண்டாம். ஏன்? வீட்லயே ஒரு மாங்காய் மடையே நீங்க இருக்கீங்க, எனக்கு எதுக்கு மாங்கான்னு கேக்குறியா? அடே எங்க அப்பா, இந்த பொண்டாட்டிகளுக்கு மட்டும் புருஷன் தண்ணியை தட்டி பேசிக்கிட்டா அப்படியே எங்க இருந்து சிரிப்பும் சந்தோஷம் வரும்னே தெரியாது. அப்படி இல்லைங்க, நீங்க எப்போ ஒரு தடவை தான் இந்த மாதிரி உண்மையை பேசுறீங்க, அதை நினைச்சு ஏய், சந்தோஷப்பட்டேன். அப்படியே குத்துனேன்னு வை. சரி, அதெல்லாம் விடு, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சினிமாக்கு போலாம். எங்க போயிருக்கான் இந்த கிச்சா? இன்னும் காணோம். பக்கத்துல என்ன வடை சுடுறாளா? வாங்க புகழ்மணி சார், எப்போ வந்தேன்? நான் எப்போ வந்துட்டேன்? ஆமா, இந்த எத்தனாவது மாசம்? 6வது மாசம். எந்த ஸ்மெல்லும் ஒத்துக்க மாட்டேங்கிறது, வயித்தை புரட்டுறது. அதனாலதான் கையில எப்பவுமே ஒரு லைன் வச்சுக்கணும்ன்றது. என் வைஃப் கூட பிரெக்னெண்டா இருக்கும்போது அவ முடி எடுத்து எடுத்து மோந்து பார்த்துப்பா. அப்படியா? அப்படி பண்ணா கொமட்டல் நின்னுடுமா? யாருக்கு தெரியும், பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஜீவா எப்படி இருக்கான்? வந்த விஷயத்தை மறந்துட்டு ஜீவா நல்லா இருக்கான். இந்த முதல்ல இது படி. என்ன இது?
உனக்கு என் ஆபீஸ்ல வேலை, மாச சம்பளம் 4500 ரூபாய். உங்க வைஃப் அவதான் உனக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்டேஷன் பண்ணா. குழந்தைய கடத்தல்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தினல, அதுக்கான நன்றி கடன். நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல புகழ். செல்வி ஸ்னேகா, நான் சொல்றத நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா நீ இனிமே எனக்கு பிஏ, நான் தான் பாஸ். நான் எது சொன்னாலும் இனிமே நீ எஸ் பாஸ் தான் சொல்லணும். எஸ் பாஸ். சபாஷ். எப்படி இனிமேல் இந்த அம்மா உங்களுக்கு பிஏ, நீங்க எது சொன்னாலும் மேடம் எஸ் பாஸ் தலையாட்டி கேட்டுக்கணும். அப்படிதானே? பிரமாதம். செல்வி, நீ எப்படிங்க? நீங்க இந்த மகாராணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண கன்றாவி ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மேடத்துக்கு ஆபீஸ்ல மட்டும் இடம் கொடுத்தீங்களா, இல்ல உங்க இதயத்துல இடம் கொடுத்தீங்களா? ஏய் செல்வி. செல்வி, என்ன சொல்ற நீ? நிறுத்தடி. புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிட்டு இப்ப என் புருஷனையும் வளைக்க பாக்குறியா? ஏய், என்ன தொட்ட கை உடம்புல இருக்காது, ஜாக்கிரதை. கேவலமான வார்த்தையை நீயும் பேசாத. உன் புருஷனை சந்தேகப்பட உனக்கு எப்படி மனசு வருது? அவரையும் நீ சேர்த்து வச்சு பேசுறதுக்கு உனக்கு எப்படி வாய் வருது? நாக்கு கூசல? உன் குழந்தை உயிரை காப்பாத்தி நான் கொடுத்திருக்கேன். என்ன பார்த்து இப்படி தரங்கட்ட தரமா பேசுறியே, மனசாட்சி இல்லையா உனக்கு? புள்ளைய நீ காப்பாத்தினியா? அந்த கடத்துல நீயும் இவரும் சேர்ந்து போட்ட நாடகம் தானே? இவனுக்கு என்னாச்சு? இவனுக்கு பித்தம் தலைக்கேறி பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. அது எனக்கு இல்லங்க, உங்களுக்கு. இல்லனா இவ்வளவு வேலைக்கு வைக்க கூடாதுன்னு படிச்சு சொன்ன பிறகும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி இவகிட்ட கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு இருப்பீங்களா? செல்வி, நீ இந்த வேலையை எனக்கு கொடுக்க சொன்னதாதான் இவர் என்கிட்ட சொன்னாரு. போதும், நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவ தானே நீ? என் புள்ள ஜீவாவை வச்சு என் புருஷனை கவர் பண்றியா? ஐயோ செல்வி, அனாச்சாரமா பேசாத. உன் குழந்தையை கடத்தினது நான் இல்ல, உன் குழந்தையை கடத்தினது சொல்லடி, சொல்லு. ஏன் நிறுத்திட்ட? என் புள்ளைய கடத்தினது யாரு? ஏன் கூட்டாளி பேர் மறந்து போச்சா? அப்ப இது கடத்தல் இல்ல, கடத்தல் நாடகம், அப்படிதானே? இல்ல இல்ல செல்வி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் ஏண்டி பேரை சொல்லாம முழிக்கிற? உனக்கு பணம் தான் வேணும்னா என்கிட்ட கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல, பிச்சை போட்டிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி கீழ்த்தனமா இறங்கி இருக்கவும் வேண்டாம், என் புருஷனை வளைச்சு போட்டுக்கவும் வேண்டாம். இந்தா பணம். ஸ்னேகா, என் புள்ளைய விட்டதுக்கு 10,000 ரூபாய். என் புருஷனை விடுறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு என் புருஷன் வேணும், உனக்கு பணம் வேணும். எவ்வளவு வேணும் யோசிச்சு போன் பண்ணு, கொண்டு வந்து தரேன். நீ கேக்குற பணத்தை என் புருஷனுக்கு தெரியாம தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, நான் தெரிஞ்சே கொடுப்பேன். உன் சீட்டை கிழிச்சாச்சு. இனிமேல் என் புருஷன் பின்னாடி அலைஞ்ச உன்னையும் இதே மாதிரி கிழிச்சு பறக்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. ராட்சசி, என்ன ஆட்டம் ஆடி போறா பத்தியா? அவ சொல்றதுல 1% உண்மை இருக்கா? நிறுத்துங்க புகழ், தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. பின்ன என்ன, நான் இன்னும் யார்கிட்ட எத்தனை தடவை தான் இப்படி எல்லாம் அசிங்கப்படுறது? நான் என்ன ஜடமா, உணர்ச்சிகளே இல்லாத மரக்கட்டையா? உங்க அப்பா என் பாதி வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு.
மீதி இருக்கிற வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு நீங்க வந்துட்டீங்களா? போங்க, வெளியில போயிடுங்க புகழ். ஸ்னேகா உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். தேவையில்லை உங்க ஹெல்ப், தேவையில்லை உங்க அக்கறை, தேவையில்லை உங்க ஆதரவு, எதுவுமே எனக்கு தேவையில்லை. வெளியில போயிடுங்க. ஸ்னேகா ஒரு பைத்தியக்காரி ஸ்னேகா. அவ பைத்தியம் இல்ல, ஆனா அவ பேசுற விஷமத்தனமான வார்த்தைகள் என்ன பைத்தியமாக்கிடும். வேண்டாம், எனக்கு எந்த வேலையும் வேண்டாம், யாரோட பணமும் வேண்டாம். இது ஏன் வாழ்க்கை, ஏன் போராட்டம், ஏன் வலி, இதெல்லாத்தையும் நானே அனுபவிச்சுக்கிறேன், நானே போராடிக்கிறேன். இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை நீங்க மிதிச்சே மரியாதை கெட்டுடும். இந்தாங்க உங்க பணம், வெளியில போயிடுங்க, போங்க. ஸ்னேகா வெளியில போயிடுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு. எங்க அப்பா ரத்னசாமி ஒரு அயோக்கியம், என் பொண்டாட்டி செல்வி ஒரு சந்தேக பேர் வழி. நான் உனக்கு நல்லது செய்யலான்னு வந்தேன், நீ அதை புரிஞ்சுக்கல. கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்ப. மீண்டும் சந்திப்போம். சேட்ஜி வணக்கம் சேட்ஜி. வா பன்னீரு, உட்காரு. அட பன்னீரு நீயா? ஆமாப்பா. என்ன சுகுமார் சௌக்கியமா இருக்கியா? விஜயவாடா வீரலட்சுமி வீட்டு பக்கமே காணோம். அது இல்லப்பா, அவ தொடர்பே வேண்டாம், நான் தான் அறுத்து விட்டுட்டேனே. ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? சரி, நாம தான் படிக்கல, நாம வாங்கின மோதிரமாவது பாடம் படிக்கட்டுமேனு சேட்டுக்கிட்ட விட்டுருக்கேன். என்ன பன்னீரு, என்ன நியூஸ்? அவசரமா பணம் வேணும் சேட்ஜி. சரி பன்னீரு, 5000 10,000? இது ஒரு கல்யாண விஷயம் சேட்ஜி, 2 லட்ச ரூபா வேணும். அவ்வளோ பண்ணுமா? யாருக்குடா கல்யாணம்? என் தங்கச்சிக்கு கல்யாணம். டேய், உன் தங்கச்சி தான் செத்துட்டாளப்பா. என் தங்கச்சி மாதிரி தான்ப்பா, அதான் அந்த ஸ்னேகாவை தான் உனக்கு தெரியுமே. அவளுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம் நான் தான் ஏற்பாடு பண்றேன். உன் தங்கச்சியா? நான் பார்த்தது இல்லையா? அவளுக்கா கல்யாணம்? சேட்ஜி, அதுல ஒரு சிக்கல். தனக்கு தான் கல்யாணம்னு இன்னும் என் தங்கச்சிக்கே தெரியாது. அப்படியா? அப்புறம் எப்படி? அதாவது கிச்சாவுக்கும் பிரியாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம்ங்கிற மாதிரி ஏற்பாடு. அது யார்? பிரியா கிச்சா? கிச்சா என்னோட உயிர் நண்பன். பிரியா எங்க வீட்டுல தங்கி இருக்கிற பொண்ணு. சினேகா மனசை மாத்த வந்தவ. அந்த பிரியாவுக்கும் கிச்சாவுக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு நாடகம் போடுறோம். இந்த நாடகம் கல்யாண மேடை வரைக்கும் போகும். கல்யாண மேடையில ஆள் மாறும். பிரியாவுக்கு பதிலா சினேகா கல்யாண பொண்ணா மாறுவா. எப்படி? டேய், அதெல்லாம் உனக்கு இருக்கு. சும்மா ஒரு ஆர்வத்துல கேட்டேன்பா. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. அரே பன்னீர், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணம் பொண்ணை வச்சு கோல்மால் பண்றேன், அதுக்கு இந்த சேட்ஜி ஃபைனான்ஸ் பண்ணுமா? அரே ராம், முடியாதுப்பா. சேட்ஜி, உன் பணத்துக்கு நான் கேரண்டி. நான் என் ஆட்டோவுக்கு உன்கிட்ட தானே ஃபைனான்ஸ் வாங்கினேன். நீ ஒழுங்கா கட்டணும்னா இல்லையா? அரே பன்னீர், உண்மையில சேட்ஜிக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஆனா கல்யாணத்திலே கோல்மால் பண்ணா போலீஸ் உன்னை பிடிக்கும், பணம் கொடுத்து என்ன பிடிக்கும், அப்புறம் என் ஃபேமிலிக்கு சனி பிடிக்கும். இல்ல சேட்டு, பயப்படாத. கல்யாணமே போலீஸ் பாதுகாப்போட தான் நடக்குது. அப்படியா? ஆச்சா ஆச்சா. சேட்ஜி நம்மளுக்கு பணம் கொடுக்குது, 4 நாள் டைம் கொடு. நான் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் கேரண்டி ஏற்பாடு பண்ணும். என்னோட ஆட்டோ ஆர்சி புக்கு, ஊர்ல இருக்கிற நிலப்பத்திரம் எல்லாம் உன்னிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன். ஸ்னேகா கல்யாணம் நடக்கணும். நீ தான் சேட்ஜி எப்படியாவது உதவி பண்ணணும். அச்சா அச்சா. ஓகே, வரேன் சேட்ஜி. வரேன்ப்பா. கிச்சாவுக்கு கல்யாணமா? பிரியாவுக்கு கல்யாணமா? ஸ்னேகாவுக்கும் கல்யாணமா? இதை உடனே விஜயவாடா வீரலட்சுமி கிட்ட சொல்லணுமே. வைதேகி, வைதேகி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா, மாத்திரை சாப்பிடணும். ஏன் இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அம்மா தாயே, ஆளை விடு. நீ தண்ணியில ஏதாவது கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவ, அப்புறம் நான் மேலே போயிடுவேன். ரொம்ப நடிக்காதீங்க. பால்ல விஷம் கலந்தது நான் இல்ல, நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். நீ புத்திசாலியாச்சே லட்சுமி, கண்டுபிடிக்காம இருப்பியா? என்னையும் என் மகளையும் பிரிக்க சூழ்ச்சி பண்றீங்களா? நீங்க வச்ச வணிக உங்களுக்கு எதிராக நான் திருப்புறேன். கவிதாவே உங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணல. என் பேர் லக்ஷ்மி இல்ல. அதுக்குள்ள ஓ மக உன்னை விரட்டாம பாத்துக்கமா.
ஏன்னா இந்த வீட்ல உனக்கு ஆயுசு குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படியா? யாருக்கு அல்பாயுசு யாருக்கு ஆயுசு கெட்டின்னு நீங்களே கூடிய சீக்கிரம் பாப்பீங்க. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, உன்கிட்ட பேசிட்டு இருக்க என்னால முடியாது. தள்ளு, நான் கழுவுறேன். ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு கை இருக்கு. தள்ளுடி. ரொம்பதான். என்னாச்சு உனக்கு? இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? இத பார், வினைக்கு நான் விஷம் கொடுக்கலம்மா. அவரோட ஆக்சிடென்ட்டுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக உங்க அப்பா செய்யற சதி. இது கூட புரியாத முட்டாளா நீ? போதும், நிறுத்துமா, நடிக்காது. இத்தனை நாள உன்னை நம்பி முட்டாள தானே இருந்திருக்கேன். நீ உன் வாயால வினய் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன் சொல்லிட்டே இருந்ததுனால தானே அவரோட உயிருக்கு இப்ப ஆபத்து மேல ஆபத்து வந்துட்டு இருக்கு. சத்தியமா எனக்கு தெரியும் நீதான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு. அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விதவையாக்கி வெள்ளப்படவை கட்டி பாக்கணுங்கிறத உன் லட்சியமா? சொத்துக்காக புருஷனையே கொல்ல நினைக்கிற உனக்கு அதே சொத்துக்காக பெத்த மகளையே வெட்டி குழியில போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது? கவிதா, இப்ப சொல்ற கேட்டுக்கோ. சொக்கலிங்கம் என்னோட அப்பா. இனிமேலும் உன்னால அவரோட உயிருக்கு ஆபத்து வரதுக்கு நான் விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரோட சொத்து உனக்கு கிடைக்காது, கிடைக்கிறதுக்கு நான் விட போறது இல்லை. இன்னையில இருந்து உன் முதல் எதிரி நான் தாமா. நீ என்ன அழிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சதை சாதிச்சுக்கோ. சொக்கலிங்கம், இத்தனை வருஷமா என் மக மனசுல நான் விதைச்ச விஷத்தை ஒரே நாள்ல முடிச்சிட்டேன். இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்க கூடாது. நீ சாகணும். ஏ செல்வி, என்ன பண்ற? அவன் நல்லா இருப்பானா? அடுத்தவன் புருஷனுக்கு இப்படி வீங்கி வெடிக்கிறாளே, அவன் உருப்படவாளா? அவன் நாசமா போயிடுவான். அவனுக்கு ஏற்கனவே இருக்கிறவங்களா போதாதா? சரி, அவன் இப்படிதான் இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவன் நடத்த கிட்டவன் அவன் நெத்திலேயே எழுதி ஒட்டி இருக்குல்ல. இந்த மனுஷனுக்கு எங்க போச்சு அறிவு? கொஞ்சமாவது சுய புத்தி வேண்டாம்? வீட்டுல தங்க வைக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களுக்கு வெளியில உருட்டி விளையாடுறதுக்கு ஒரு தகர டப்பா தேவைப்படுது. சரியான குரங்கு புத்தி. ஏ செல்வி, யாரை இப்படி திட்டி தீக்குற? எல்லாம் வீணா போன என் புருஷனை பத்தி தான். நான் அவ்வளவு சொல்லியும் அந்த ஸ்னேகாக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னா பாருமா. நான் உன் பாஸ், நீ பியவா? என்ன ஒரு கெஞ்சல், என்ன ஒரு கொஞ்சல், என்ன ஒரு துள்ளல். அந்த ஸ்னேகாவை அப்படி கூறு கூற வெட்டி போடணும். எக்கும் அடங்காத அப்பா. ராட்சசி, ராட்சசி, ஸ்னேகா முன்னாடி பணத்தை வாங்கிடி. எடுத்துக்கோ, பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம், எடுத்துக்கோ. ஏன் உங்ககிட்ட மொத்தமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாளா? வாய மூடுறி. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத கழுத. நம்ம புள்ளையோட உயிரை காப்பாற்றுவளுக்கு வேலை போட்டு கொடுக்கறது தப்பா? ஏன் உங்களுக்கு அவளை விட்டா உலகத்துல வேற போட்டே இல்லையா? அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? இத நீ பேசல, நீ சாக்குல புத்தி பேசு. இதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்படி. பாண்டுமா ஒரு பொண்ணு மேல வயசு சுமத்த பாவம் சும்மா விடாது. பாத்தியாமா, பாத்தியா என்ன பேசுறாரு பாத்தியா? நானும் ஒரு பொண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்கல்ல, அந்த பாவங்களை சும்மா விடாத. எங்களுக்குள்ளார எந்த தப்பான உறவும் இல்ல இல்ல இல்ல. அன்னைக்கு அவன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி பிரியாண்டி மறுபடியும் 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 சத்தியம் பண்ண சொல்ற. எவ்வளவு திமிரு! ஐயோ ஐயோ, அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவன் உங்களுக்கு மூலங்களை செஞ்சு வச்சிருக்கால. அந்த அளவுக்கு உங்களோட வளர்ந்து போயிருக்கல. இது ஒண்ணே போதும், இது ஒண்ணே போதும். உங்ககிட்ட அவன் வீட்டு நடக்கிறதுக்கு சாட்சி. ஐயோ செல்வி, 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 படாதீங்க. இதுவரைக்கும் நான் உங்களை கடுமையா பேசுனதில்ல. ஸ்னேகாவை தொட்ட கையால என் மகளை தொடாதீங்க. இப்படி மனசாட்சியை கொண்டுட்டு
என் மகளுக்கு துரோகம் பண்றீங்களே நீங்க. என் மகளை துடிக்க துடிக்க வைக்கிறதுக்கு பதிலா அவ வலிப்பு வந்து துடிக்கிறது எவ்வளவோ மேல். அவ இப்படி துடிச்சு துடிச்சு ஒரேடியா செத்து போகட்டும். அவளுக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு நீங்க யாரு கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க. செல்வி, ஏய் செல்வி. மாப்ள, தொடாதீங்கன்னு சொன்னேன்ல, தொடாதீங்க. அவ சாகட்டும். அவளுக்கு குழந்தையும் அமையல, புருஷனும் நல்லபடியா அமையல. என் மக இனிமே எதுக்காக வாழணும்? அவன் துடிச்சு துடிச்சு சாகட்டும். செல்வி, அத்தை, நீங்களும் இவ பேச்ச கேட்டு சந்தேகப்படுறீங்களே அத்தை. சரி, இன்னைக்கு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இனிமே நான் ஸ்னேகா பக்கமே போறேன். போதுமா? அப்படி நான் பேச போல. அவங்கள இனிமே ஸ்னேகா பக்கமே போறது கிடையாது. அவளுக்கு எந்த ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இது சத்தியம். துடிக்கிறா அத்தை. உங்களை நம்புறேன் மாப்ள, கொடுங்க. அத்தை, ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை. செல்வி, செல்வி, ஐயோ செல்வி, செல்வி, செல்வி. என்னப்பா? எங்கம்மா போயிட்டு வர? மாடியில போய் காஞ்சி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்ப்பா. ஏமா அதை இந்நேரத்துக்கு தான் போவாங்களா? இல்லப்பா, காலையில தான் போலான்னு நினைச்சேன். மழை வர மாதிரி இருந்தது. சரி, அதான் போய் இப்போ எடுத்துட்டு வந்துடலாமே. என்ன நீங்க எங்க ரூம்ல இருக்கீங்க? வினய் எங்க? அம்மாடி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த லட்சுமி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் அவளால வினய் உயிருக்கு ஆபத்து வரலாம். அப்பா, அதான் வினய என் ரூம்ல பத்திரமா படுக்க வச்சுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. கதவு உள் பக்கமா தாழ் போட்டுக்கோ. புரியுதா? குழந்தைங்க குழந்தைங்களாம் நல்லா தூங்குறாங்கம்மா. அவங்க எழுந்திருச்சா நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் வினய் உயிருக்கு அந்த லட்சுமியால் ஆபத்து வந்தா அவளை கையும் களமா பிடிக்கணும்னு தான் நான் உட்கார்ந்துருக்கேன். நீ போய் படுத்துக்கு போ. சரிப்பா, குட் நைட். குட் நைட், ஜாக்கிரதை. என்னம்மா நீ? அப்புறம் என்ன பண்ண போற? வினய் எங்க? என் புருஷனை கொலை பண்ண துணிச்சிட்டியா நீ? அப்பா, அப்பா சீக்கிரம் வாங்க. கவிதா, என்னமாச்சு? என்ன கையில கத்தி? ஐயோ, லட்சுமி அம்மா கையில என்ன கத்தி? கீழே போடுங்க. என்ன இது? என் புருஷனை விட்டுட்டு மத்தியானம் தானே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்சிட்டியே. வாய முடு. மாப்பிள்ளை, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அத்தை, என்ன கத்தியால குத்துற அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ வினய், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. ஏய் கவிதா, வினய் இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கையும் களமா பிடிபட்டால, கையில கத்தி. வினய் கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் அவர் உயிர் போயிருக்கும். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இனிமே எனக்கு பொறுமை இல்ல. இவன் மோசக்காரின்னு நான் அன்னைக்கு சொன்னேன். நீங்க யாரும் நம்பல. இப்ப கண் கூட பாத்துட்டீங்கல்ல. கவிதா, நீயே முடிவு பண்ணிக்க. இவ இந்த வீட்டுல இருந்து உன் புருஷன் உயிரை காவு கொடுக்க போறியா, இல்ல இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா? சொல்லு. நான் முடிவு பண்ணிட்டேன். நீ வாய் மூடு. ஏய், நீ வாய் மூடு. வாய்ங்க கவிதா. கவிதா, கவிதா கேளு. ஏய் கவிதா. ஐயோ கவிதா. 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 கைய விடுறீ. கவிதா, நான் சொல்றது கேளுமா. நான் சொல்றது கேளு. அவ உங்க அம்மாமா. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கவிதா, வீட்டை விட்டு முதல்ல வெளியில போ. முதல்ல நான் சொல்றதை கேளு. நீ எனக்கு அம்மாவும் இல்லை, இனிமே நான் உனக்கு பெத்த மகளும் இல்ல. ஏய், இதெல்லாம் இந்த சொக்கலிங்கத்தோட சூழ்ச்சின்னு தெரியாம நீ ஆடிட்டு இருக்க.
நீ பகைச்சுக்கிட்ட நான் உன்னையும் விட்டு வைக்க மாட்டேன். இந்த லக்ஷ்மி யாரு எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இந்த கவிதா யாருன்னு தான் உனக்கு இன்னும் சரியா தெரியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. பெத்துட்டேங்கிற ஒரே பாவத்துக்காக உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம சும்மா விடுறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால என் அப்பாவுக்கோ என் புருஷனுக்கோ என் குழந்தைங்களுக்கோ ஏதாவது ஆபத்து வந்துச்சு, எரிச்சு பஸ்மமாக்கிட்டு வச்சாக்குறது. கவிதா, உனக்கு தான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. பெத்த அம்மாவையே வெளில போக சொல்ற. இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆத்துக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்தோம்? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க மாமி. மாமி நீங்க பேசாதீங்க. ஏன் மாமி நடக்கிறது கண் கூட பாத்தீங்கல்ல? பெத்த மகளோட புருஷனையே கொல்ல பார்த்திருக்காங்க. கவிதா, முதல்ல உங்க ஆத்துக்காரன் அந்த ரூம்க்கு எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், அத முதல்ல யோசி. வைதேகி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கவிதா ரொம்ப தெளிவா இருக்கா, அவளை எதுக்கு குழப்புற? இல்லன்னா என்னால இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணு பிரிஞ்சிருக்கிற வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். என் கண்ணு முன்னாடியே ஒரு தாயாரையும் ஒரு பொண்ணையும் பிரிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. மீறி அதைத்தான் பண்ணுவேன்னா லக்ஷ்மி அம்மா வெளியில தான் போயாகணும்னு சொன்னேன்னா நானும் அவ கூடயே போயிடுறேன். என்ன பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நடந்தது? எல்லா பிரச்சனையும் என்ன பத்தி தானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாளை காலையில பாத்துக்கலாம். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு பொம்பளை வெளியே போக சொல்றீங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. வினய், தயவு செஞ்சு மாமா சும்மா இருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் உள்ள போங்க. கவிதா உள்ள போ. மாமி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்களாவது அவளை உள்ள கூட்டு போங்க. கவிதா உள்ள போ. மாமி சொன்னா கேப்பேல. நான் போகணுமா?